ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹவு டு பில்ட் மசில் வித் பாடி வெயிட் எக்ஸசைஸ் சீரீஸ்ல எக்ஸசைசஸ் பார்ட் முடிச்சாச்சு. இன்னைக்கு அந்த தியரி பார்ட் வந்து நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஹைப்பர்ட்ரோஃபினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் என்னன்னா, நீங்க உங்க பாடியை வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களோட மஸ்குலேச்சர் சிஸ்டத்துக்கு வந்து நீ இருக்கிற பொசிஷனும் ஸ்ட்ரென்த்தும் இல்ல உன்னோட சைஸும் எனக்கு பத்தாது, நான் வந்து இன்னும் ஓவர் ஆக்டிவிட்டி பண்றேங்கிறது ஒரு ஒர்க் அவுட் வழியா அதுக்கு ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் தடவை அதே ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தன்னைத்தானே டெவலப் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் ஹைப்பர்ட்ரோஃபி. இது ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல சொல்றேன். நம்ம டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அப்போ ஃபியூச்சர்ல கொடுத்துக்கலாம். செகண்ட், ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது வந்து நம்ம பாடி கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு ஸ்டிமுலேஷன் பேரு. ஸோ ஹைப்பர்ட்ரோஃபி காஸ் பண்றதுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டிமுலஸ் தேவை. ஒன்னு மஸ்குலர் டென்ஷன், இன்னொன்னு மசில் டேமேஜ், தேர்ட் வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ். இதை வந்து இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டிமுலஸையும் ஜிம்லயும் வீட்லயும் எப்படி கொடுக்கலாங்கிறத சொல்றேன். மஸ்குலர் டென்ஷனுங்கிறது வந்து உங்க 85% to 90% ஆஃப் யுவர் 1 rep மேக்ஸை வந்து நீங்க ஜிம்ல லிஃப்ட் பண்ணும் போது உங்களுக்கு மஸ்குலர் டென்ஷன் வரும். வீட்ல பண்ணும்போது நீங்க ஐசோமெட்ரிக் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களால மஸ்குலர் டென்ஷன் நல்லா டெவலப் பண்ண முடியும். ஜிம்முக்கு ஈக்குவலாவே வீட்லயும் டெவலப் பண்ணலாம், அதுக்கு ஐசோமெட்ரிக் ட்ரைனிங் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மஸ்குலர் டென்ஷன் மெத்தட் வந்து மத்த 2 ஸ்டிமுலேஷனை விட கொஞ்சம் பெட்டர். ஏன் அப்படி சொல்றேன்னா, மஸ்குலர் டென்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளோட எல்லா மசில் ஃபைபர்ஸும் அதுல ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு growth இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது மெத்தட் நான் சொல்றது ஆக்சுவலி நான் தப்பா சொல்லிட்டேன். இப்ப 3 ஸ்டிமுலஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் இல்ல 2 ஸ்டிமுலஸ் இல்ல காம்பினேஷன் ஆஃப் த 3 ஸ்டிமுலஸ் இருந்தாலே நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும். அது ரொம்ப மைன்யூட்டான கான்செப்ட். நான் எக்ஸ்பிளைன் தியரி கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது பிராக்டிகலா எப்படி அப்ளை பண்றதுங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துடலாம். செகண்ட் வந்து மசில் டேமேஜ். மசில் டேமேஜ் பண்ணுங்கிறது வந்து நீங்க ஒரு மீடியமான வெயிட் எடுத்துக்கிட்டு somewhere between 30 to 85% of your 1 rep max ஜிம்ல எடுத்து நீங்க ஹை நம்பர் ஆஃப் ரெப்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி வருது பாருங்க. வலி மெயின்லி ஒர்க் அவுட்டுக்கு 1 day இல்ல 2 day கழிச்சு வர சோர்னஸ் வந்து மசில் டேமேஜ்னால காஸ் ஆகுது. ஸோ மீடியம் வெயிட் வித் ஹை ரெப்ஸ் காசஸ் மசில் டேமேஜ் இன் ஜிம். அதே மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை அவ்வளோக்கா சேலஞ்ச் பண்ணாம கொஞ்சம் கேப் எடுத்து ஓவர் தி டைம் நிறைய புஷ்அப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 புஷ்அப்ஸ் வந்து உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை இது பண்ணாம, ஸோ 10 ரெப்ஸா ஒரு 100 செட்ஸ் பண்ணி நம்ம 1000 புஷ்அப் பண்ணோம்னா அது வந்து ஒரு மசில் டேமேஜ்க்கான எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட். அப்புறம் தேர்ட் வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ். மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து நீங்க பண்ற ஆக்டிவிட்டிக்கு உங்க மசில் வந்து நியூட்ரியன்ஸ் கொண்டு போய் உங்க மசிலுக்கு நியூட்ரியன்ஸ் கொண்டு போய் சேர்க்க முடியாத சிச்சுவேஷனுக்கு பேர் தான் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது. அதனால மசில் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றது க்ரோ ஆகிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் மெத்தட். இது வந்து ஜிம்ல வந்து ரெஸ்ட் பீரியட்ஸ் கம்மியா எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஹோம் ஒர்க் அவுட்லயும் ரெஸ்ட் கம்மி பண்ணி பண்ணலாம். இல்ல இன்டென்சிட்டி நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகிற அளவுக்கு பஸ்கி எல்லாம் நீங்க ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகிறது வந்து அதுவும் ஒரு மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்க்கான இதுதான். இப்ப ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் சேக்குக்கு மெத்தட்னு சொல்லிட்டேன், ஆனா இது மூணுமே ஒரு ஸ்டிமுலஸ் தான். ஏதாவது ஒன்ன கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடாது. அதனால இப்ப ஒர்க் அவுட்டை எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கிறத நான் கிளாரிட்டியா சொல்றேன். ஒர்க் அவுட்ல மெயின் காம்போனன்ட்ஸ், ஒரு ஒர்க் அவுட் 3 காம்போனன்ட்ஸ்னால ஆகும். ஒன்னு இன்டென்சிட்டி ஆஃப் தி ஒர்க் அவுட், ரெண்டாவது வால்யூம் ஆஃப் தி ஒர்க் அவுட், தேர்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் தி ஒர்க் அவுட். இன்டென்சிட்டி ஆஃப் தி ஒர்க் அவுட்னா நீங்க எவ்வளவு ஹார்டா போறீங்க. ஜிம் போறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்க எவ்வளவு அதிக வெயிட் தூக்குறீங்கிறத சொல்லலாம். ஆனா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்னா ஒரு வேகா தான் சொல்ல முடியும். இந்த எஃபர்ட் பார்ட் வந்து நான் ஓவர் தி டைம் வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கே எஃபர்ட்னா நான் எதை சொல்ல வரேன்னு தெரியும். நெக்ஸ்ட் வால்யூம். நீங்க ஒரு மசில எவ்வளவு தடவை மூவ் பண்றீங்க, செட்ஸ் இன்டூ ரெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல டேஸ் இன்டூ நம்பர் ஆஃப் செட்ஸ். ஒரு வீக்குக்கு இத்தனை செட்டுங்கிறது தான் ஜிம்ல வால்யூமா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம வீட்லயும் ஒருவேளை செட் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா அதே வால்யூமா வச்சுக்கலாம். இல்ல டைம் யூஸ் பண்ணோம்னா டைம் வால்யூம், நான் ஒரு வீக்குக்கு இவ்வளவு மினிட்ஸ் வந்து இந்த மசில ட்ரெயின் பண்ணாங்கிறதையும் நீங்க வால்யூமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நீங்க வந்து எத்தனை தடவை அந்த மசில ஸ்டிமுலேட் பண்றீங்க ஒரு வீக்குக்கு அப்படிங்கிறது வந்து ஜிம்ல ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி வீட்லயும் உங்களோட ப்ரோக்ராமோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் ஆகும். ஸோ இதுல நீங்க
பிளான் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க இன்டென்சிட்டி ஹையா வச்சிருந்தீங்கன்னா உங்களால வால்யூம் ஹையா பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அதிக வெயிட் தூக்கும் போது நிறைய ரெப்ஸ் வந்து வீக்லி பண்ணீங்கன்னா உங்களோட டெண்டான்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே ஓவர் ட்ரெயின் ஆயிரும். அதே மாதிரி நீங்க ஃப்ரீக்வன்சியோட வால்யூமை வைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க 1000 புஷ்அப்ஸ் பண்ணிட்டு நாளைக்கும் திருப்பியும் 1000 புஷ்அப் பண்ணணும்னா முடியாது. ஸோ a good way of workout is either high intensity அது சிம்பிள் ஹை இன்டென்சிட்டி, அது வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் மைக் மென்சர் சொன்ன மாதிரி, இல்ல மீடியம் ஃப்ரீக்வன்சி ஹை வால்யூம், இல்ல ஹை வால்யூம் லோ ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து எதுவுமே கரெக்டோ தப்போ கிடையாது. ஏன்னா ஹைப்பர் ட்ராஃபிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ் தான். இந்த ரேஞ்சில் வந்து கரெக்டுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஒர்க் அவுட் டஃபா இருக்கணும். ஸோ ஒன்லி தப்பான ப்ரோக்ராம் வந்து நான் இன்டென்ஸ் நான் ஃப்ரீக்வெண்ட் ஒர்க் அவுட், இல்ல லோ வால்யூம் லோ இன்டென்சிட்டி லெஸ் ஃப்ரீக்வெண்ட் ஒர்க் அவுட். ஸோ நீங்க கன்சிஸ்டன்டா ஹார்டான ஒர்க் அவுட்ஸ், உங்க பாடிக்கு ஹார்டா தோன்ற ஒர்க் அவுட்ஸ் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா கண்டிப்பா growth அச்சீவ் பண்ண முடியும்.